மார்னிங் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்டொமக்கில் வரக்கூடிய கேன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக ஃபேமஸ் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் லேசர் அண்ட் லெப்ரோஸ்கோபிக் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் டாக்டர் அசோக் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. வாங்க டாக்டர் சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். ஸோ கேன்சர், அதாவது ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸில் வரக்கூடிய கேன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ பேசிக்காக என்னென்ன கேன்சர்லாம் இதில் வரும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுங்குற குழாயிலேருந்து ஆசனம் மட்டும் கேன்சர் வரலாம். முழுங்குற குழாயில் வர கேன்சர் யூஸ்வலாக டொபாக்கோ சூயிங்னால வரலாம், இல்லை பல விதமான கார்சினோஜென்னால வரலாம். பீட்டில் நட் மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது முழுங்குற குழாயில் கேன்சர் வந்ததுன்னா உங்களுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டம் ஏற்படும். அது பேர் டிஸ்பேஜியான்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி டிஸ்பேஜியா சாலிட்ஸ் முதல்ல நம்ம சாலிட் டயட் முதல்ல வரும், அப்புறமேல் டிஸ்பேஜியா லிக்விட்ஸ். அந்த மாதிரி வரும்போது உள்ள இன்டேக் இல்லாத இருக்கனால, ஆகாரமே உள்ள போகாதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப இருக்கும். கெக்கெக்சியான்னு சொல்லுவாங்க. இது வந்து கேன்சர் வந்ததுக்கு அப்புறமாவா? வந்ததுக்கு அப்புறம். ஸோ அவங்களாம் ரொம்ப வீக்காக எலும்பும் தோலுமா ஆயிடுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அது கேசஸ் ரொம்ப முத்தி போன கேசஸ். நம்ம ஏர்லியாக பார்த்தா டிஸ்பேஜியா. அவர் ஒருத்தர் வந்து டிஸ்பேஜியா இருக்குன்னு சொன்னாக்க உடனடியாக எண்டோஸ்கோப் பண்ணி உள்நோக்கும் கரையில் அந்த புண்ணு, கேன்சர் புண்ணு முழுங்குற குழாயில் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு, எங்கே இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அதுலேருந்து பயாப்சி துண்டு எடுப்போம். அது எடுத்துட்டாக்க என்ன டைப் ஆஃப் கேன்சர், கேன்சர்லேயே பல விதமான கேன்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அடினோ கார்சன் வாங்காது இன்டெஸ்டைன் கேன்சர், ஸ்குவாமஸ் செல் கார்சன் வாங்காது முழுங்குற குழாய் மேல் பகுதியில் உள்ள கேன்சர். இது என்னன்னு தெரிஞ்சிட்டாக்க ஸ்குவாமஸ் செல் கார்சனோவெல்லாம் கரண்ட் வச்சாலே போதும். ஒருவேளை முழுங்குற குழாயில் உள்ள கேன்சர் அடினோ கார்சனமாக இருந்தாக்க கரண்ட் வச்சா கேட்காது. ஸோ யூஸ்வலாக இதுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் இசபேஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இது ஓப்பன் சர்ஜரி மூலமாகவோ இல்லை லேப்ரோஸ்கோபி மூலமாக கம்பைன் வித் தொரக்கோஸ்கோபி மூலமாக எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதை ரீப்ளேஸ் பண்ண ஸ்டமக் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், அல்லது இன்டெஸ்டைன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். பின்பு உங்களுக்கு அந்த கேன்சர் வேற எங்கேயாவது லிம்ஃப் நோடு பரவிந்தால் கரண்ட் வைக்கணும், இரேடியேஷன் தேவைப்படும். ஸோ இது ஏர்லி டயக்னோஸ் ரொம்ப முக்கியம். ஏர்லி டயக்னோஸ் இருந்தாக்க இது பூர்ண குணமாக வாய்ப்பு இருக்கு. லேட்டரா இருந்தா கீமோதெரப்பி செய்யும். அடுத்ததாக நம்ம பார்க்கணும் இரைப்பை கேன்சர் பத்தி பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இது டொபாக்கோ அது மட்டும் தானா, இல்ல மற்ற ட்ரக்ஸ்னாலயும் வருமா? ஸோ நிறைய காரணங்களுக்கு, அதாவது ஸ்பிரிட்ஸ், ஆல்கஹால், ஸ்பைசஸ், டொபாக்கோ, ஆல் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ், கோல்டார், நிறைய இருக்கு. இதெல்லாம் இது இன்டியூஸ் கேன்சர். ரிஃப்ளெக்ஸ் எசோஃபேஜைட்டிஸ் சொன்ன ஆசிட் மேலே வந்து நான் முழுங்குற பழத்தில் அதுவே லோவர் அண்ட் எசோஃபேஜ் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எனி டைப் ஆஃப் இரிட்டன்ட் டு த செல் கேன் ப்ரொடியூஸ் கேன்சர். கிளியர்? இப்போ இரைப்பை கேன்சர் பற்றி பார்த்தீங்கன்னாக்க யாருக்கு பெரும்பாலும் வருதுனாக்க மிட் ரேஞ்ச் 45-50 வயசு உள்ளவங்களுக்கு தான் யூஸ்வலாக வரும். அதுக்காக சின்னவங்களுக்கு 30 வயசுல 25 வயசுல வரலேங்கிறது இல்லை, வரும். பட் ஆனால் யூஸ்வலாக ரிப்போர்ட்டு இந்த மிட் ரேஞ்சில் தான். இவங்களுக்கு என்ன யூஸ்வலானாக்க, டாக்டர் பசியே இல்லை, ரொம்ப அசதியா இருக்கு, அனீமியா தவிர அஸ்தினியான்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்ட உடனே ஃபுல் ஆயிடும். அது ஒரு குரூப். சாப்பிட்ட உடனே ஃபுல் ஆனதுன்னா பேர் ஏர்லி சட்டைட்டி. அதாவது டியூமர் நிறையா இருக்கு வயிற்றுக்குள்ள, சாப்பாட்டுக்கு இடம் இல்லை, அதனால ஏர்லி சட்டைட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இரைப்பையிலே அடப்பு ஏற்படும். அடப்பு ஏற்பட்டாக்க அவங்களுக்கு உப்புசம், வாந்தி. இது செகண்ட் டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன். மூணாவது டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னாக்க புத்துநோயினாலே பிரச்சனை இருக்காது. பட் அந்த புத்துநோயிலேருந்து வர செகண்டரிஸ் லிவரில், அதனால ஜாண்டிஸ் ஏற்படலாம், மல்டிபிள் செகண்டரிஸ். பெரிட்டோனஸில் அசைட்டிஸ், நீர் கொக்கலாம், அதே சமயம் பெரிட்டோனல் டெபாசிட் இருக்கலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பை மேலே கேன்சர் வரலாம், குருக்கன்பர்க்ஸ் டியூமர் சொல்லலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டமக் இல்லாத இருக்கலாம். நீங்கள் எப்படி உறுதிப்படுத்திக்கன்னு சொன்னீங்கன்னா எண்டோஸ்கோப் மூலமாக அது கேன்சர் பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அது சர்ஜரி மூலமாக லேப்ரோஸ்கோப்பியை ஓப்பனும். லேப்ரோஸ்கோப்பி ஏர்லி கேஸில் பண்ணலாம், ஓப்பனுங்கிறது ஏர்லி கேஸில் பண்ணாத மிச்ச கேஸில் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக அதை அகற்ற முறை ரேடிக்கல் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லுவாங்க. ஸ்டமக் எடுத்துகிட்டு அது அந்த கண்டினியூட்டி ஆஃப் ஃபுட், அது இசபேஸ்லேருந்து ஜெஜனத்துக்கு போகணும். அது காம்பினேஷன் வச்சிரும். கம்பைன் பண்ணி வச்சாக்க நேராக முழுங்குற குழாயிலே ஜெஜனத்துக்கு போயிடும். பைல் அண்ட் பேங்க்ரேட்டியோஸ் ஜுவனபடியாக வந்து சைடில் ரூபாய் அனஸ்மஸ். இதுதான் தேவை இருந்தால் கீமோதெரப்பி ஆட் பண்ணும். ரெசிடியல் டியூமர். இப்போ ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ண முடியாமல் இன்கேஸ் கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கேன்சர் ஸ்டமக்கில் உங்களுக்கு மெயினாக
ஆகாரம் உள்ளே செல்லாது. அந்த மாதிரி இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று, அது மேல் பகுதி இறைப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு 2/3 ஃப்ரீயாக இருந்தால் பைபாஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டமக் அப்பர் போர்ஷன் ஸ்டமக்லேருந்து சிறுகுடல் ஜிஜேன்னு சொல்லுவாங்க அந்த ஆப்ரேஷன். அல்லது ஜெஜினாஸ்டமினால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக அவங்க இறந்துடுவாங்க 3 மாதத்தில். அவ்வளோ அக்யூட்டாக இருக்கும். ஓகே டாக்டர், ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் என்னென்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டயக்னோஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரேடிக்கல் கேஸ்ட்ரெக்டமி, அதாவது லோவர் ஸ்டமக்ல இருந்தால் லோவர் ரேடிக்கல் கேஸ்ட்ரெக்டமி சொல்லுவாங்க, மேலே இருந்தால் ரேடிக்கல் டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி பண்ணிட்டு அது ஃபுட் சேனலில் இசோஜெனஸ், அதாவது முழுங்குற குழாயிலேருந்து சிறுகுடலுக்கு அனஸ்மோஸ் அது நேராக போயிடும். பைல் அண்ட் பேங்க்ரைட்டிஸ் சைடில் வந்து ஜாயின் ஆகும். இதுக்கு அங்கங்கே ரெசிடுவல் டியூமர் இருந்தால் கீமோதெரப்பி ஆட் பண்ணும். ஓகே. ஒருவேளை லிவர் செகண்டரி இருந்தாக்க அதை சின்ன செகண்டரி சிங்கிளாக இருந்தால் அதை எடுக்கலாம். பட் மல்டிபிளாக இருந்தால் கீமோதெரப்பி தான் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ்ல வேற என்ன மாதிரியான டைப் ஆஃப் கேன்சர்ஸ்லாம் இருக்கு? நீங்கள் இன்டெஸ்டைன் கேன்சர் எடுத்தீங்கன்னாக்க சிறுகுடல் பெருகுடல் 2 விதமாக பிரிக்கணும். இன்டெஸ்டைனில் கேன்சர் பெருகுடலோட குறைச்சல். நீங்கள் பார்த்தீங்கன்னா லிம்போமா தான் அதிகம். அது எது இருந்தாலும் அடப்பு ஏற்படும், வாந்தி ஏற்படும், சம்டைம்ஸ் ரத்த கசிவு ஏற்படுறதுனால மெலினா மோஷன் போகிற பாதையில் கருப்பாக போகும், ஆர் பிளட்டே போகலாம். இந்த மாதிரி இருக்கும்போது சிடி ஸ்கேன் மூலமாக கேன்சர் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த கேன்சர் பகுதியோட லேப்ரோஸ்கோப் வழியாக எடுத்து அகற்றிட்டு இன்டெஸ்டைனை சேர்த்துடலாம். அது பாசிபிலிட்டி. அதே சமயம் இந்த பெருக்குடலில் கேன்சர் இருந்தாக்க உங்களுக்கு கொலனோஸ்கோப்பிங்கிற உள்நோக்கும் கருவி வச்சு தான் பார்க்கணும். அதாவது இது ஒரு எண்டோஸ்கோப்புங்கிற கேமரா, அது ஆசனம் வழியாக செலுத்தி பெருக்குடல் அனைத்துமே நம்ம பார்த்துடலாம். அது பார்க்கும்போது கேன்சர் இருக்கிற பகுதி தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கா. ஒருவேளை லெஃப்ட் சைடில் ஒரு கேன்சர் இருந்தால் மிச்சம் கம்ப்ளீட் கோலனை இவாலுவேட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கனாக்க 2 கேன்சர் ஒரே டயத்தில் இருக்கணும், அது பேர் சிங்க்ரனஸ் மெலிக்னன்சி. அந்த மாதிரி 2 இல்லை 3 கேன்சர் இருந்தாக்க இந்த பெருக்குடல் அனைத்தையுமே எடுக்கணும் நீங்கள். ஸோ அது இப்போ டோட்டல் கொலெக்டமி பண்ண ஆப்ரேஷன் டிஃபர் ஆகும். அதே சமயத்தில் கேன்சர் போது கேன்சராக ஆகக்கூடிய ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன் கோலனில் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன்னா பாலிப்ஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், வில்லஸ் அன்னமா, இந்த மாதிரி ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன்ஸ் இருந்ததுனாக்க உங்களுக்கு கேன்சர் ஸ்டேஜ் வந்துனாக்க அந்த குடல் அந்த பகுதியை ஒண்டி எடுக்கிறது வாய்ப்பு கிடையாது, எல்லாத்தையும் எடுக்கணும், டோட்டல் கொலெக்டமி வரும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக எவாலுவேட் பண்ணணும். அந்த பயாப்சி எடுக்கிறது மூலமாக அது என்ன விதமான கேன்சர், கிரேட் ஆஃப் கேன்சர் அனைத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு அந்த பகுதியை ஒண்டி எடுக்கிறதா இல்லை டோட்டல் கொலெக்டமி பண்ணுறதாங்கிறது உங்களோட இதில் வரும். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி எக்ஸ்ட்ரா கொடுக்குமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இது வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா? இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீமோ இல்லைனா வந்து கேன்சர் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா கீமோதெரப்பி எந்த ஏஜ்ல இருந்தாலுமே கொடுக்கலாமா? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் ரேடிக்கல் சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி வரும். அட்வான்ஸ் டிசீஸில் சர்ஜரி பண்ணி இல்லை. பட் சர்ஜரி இண்டிகேஷன் என்னன்னா அவருக்கு வந்த குடல் அடைப்பு லெஃப்ட் சைடில் இருந்து கம்ப்ளீட்டாக அடைப்பு ஏற்பட்டு ரொம்ப பரவி எடுக்க முடியாத நிர்பந்தம் இருக்குன்னா ப்ராக்சிமலா அந்த பெருக்குடல் ப்ராக்சிமலா கொலாஸ்மிங்கிறது பண்ணும். அப்போ மலம் போகிற வழியே இருக்கும். அந்த மலம் போகிறதுக்கு பேக்கில் இருக்கும், கொலாஸ்மி பேக். அது ஒரே இதுதான். அதே மாதிரி ரைட் சைடில் கோலனில் மெலிக்னன்சின்னா அந்த சிறுகுடலை கொண்டு போய் லெஃப்ட் சைடு கோலனில் தைச்சிட்டாக்க அந்த மோஷன் பர்பையா நேச்சுரல்ஸ் போயிடும். ஸோ கொலாஸ்மி இருந்தால் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண கொலாஸ்மி கேர் டெய்லி காலைல க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கனாக்க அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். பட் ரெசிடுவல் கேன்சர் நீங்கள் ஃபுல்லாக கேன்சர் எடுக்கல, அந்த கேன்சருக்கு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இம்யூனோதெரப்பி நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஏற்கனவே கேன்சர் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் கியூர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்களோட கிட்னியோ லிவரையோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா, இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வச்சா என்ன ஆகும்? இல்லை, உங்களுக்கு சிம்பிள் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆகுன்னு கரெக்டாக இருக்கான்னு இவாலுவேட் பண்ணணும். முன்னாடியே கேன்சர் இருந்ததுனாக்க இப்போ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிற டோனர் கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அறிகுறிகள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அந்த கிட்னி எடுக்க முடியும். நீங்கள் அந்த கிட்னி எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு புது ரெசிபியன்ட்க்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அதோட கொடுமை எதுவும் இல்லை. கிட்னி ஃபெயிலியரோட சேர்த்து கேன்சரையும் சேர்த்து போயிடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இவாலுவேட் நெசசிட்டி இருக்கா, அந்த நெசசிட்டியே தேவை இருக்கா. ஏன்னா கேன்சர் பேஷண்ட்ல யூஸ்வலாக வி டோன்ட் டேக், இட்ஸ் அ நெகட்டிவ் திங், இட்ஸ் அ கான்ட்ராஇண்டிகேஷன். அப்படி இல்லை க்ளோஸ் பிரதர் வேற ஆளே கிடைக்கலன்னா சில பேர் பண்ணிக்கிறாங்க. பட் யூ ஹேவ் டு இவாலுவேட், மேக் ஷுர் தட் த கிட்னி இஸ் நாட்.
ஓகே. அது கேன்சர் இருந்து கியூர் பண்ணதுக்கு அப்புறமா கூட they are not fit for transplantation, is it? Normally it is contraindicated. They don't take such patients. Alcoholics, cancer patients, இதெல்லாம் should be deleted. ஓகே ஓகே டாக்டர். இப்போ அப்பர் ஜேஏபி அண்ட் லோவர் ஜேஏபி அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்பர் ஜிஏபிலின்னா வாந்தி எடுக்கும்போது ரத்த கசிவு ஏற்படும், ரத்த வாந்தி ஏற்படும். அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வரும்போது என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது முதல்ல சொல்கிறேன். முழுங்குற குழாய் எடுத்திங்கன்னாக்க உங்களுக்கு வெரிசஸ் சொல்லுவாங்க, பெரிய பெரிய வெயின்ஸ் ஏற்படும். அது எப்போ வருதுன்னா சிரோஸ் ஏற்படும் போது வருது. அது ஆல்கஹாலோ என்ன காரணமோ அதுக்கு சிரோஸ் வந்துருச்சுனாக்கா அந்த ரத்த குழாய் அடைப்பட்டு வேறு பாதையில் போய் மேலே சேர்றதுனால முழுங்குற குழாய் அடிப்பகுதியில் வெரிசஸ் ஏற்படும். அதாவது பெரிய பெரிய வெயின்ஸ் வந்து அது உடஞ்சி போய் அக்யூட்டாக ரத்த கசிவு ஏற்பட்டு வாந்தி ஏற்படும். அது அப்பர் ஜிஐபி வெரிசஸ்னால போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷன் ஆல்கஹாலிக்ஸில் வரும். அதே இறைப்பு எடுத்திங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ளீட். கேஸ்ட்ரிக் அல்சர்ங்கிறது அது ஸ்டமக்கில் ஒரு பகுதியில் அல்சர் ஆகி அந்த அல்சர் பெனிட்ரேட் பண்ணி கீழே உள்ள ஆர்ட்ரி பெரிய பிளட் வெசலில் அதாவது பெனிட்ரேட் பண்ணாக்க அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளெனிக் ஆர்ட்ரி. அந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டமக் எடுத்துகிட்டு அந்த ஆர்ட்ரியை லைகேட் பண்ணணும். ஓகே. டியோன் சிறுகுடல் மொதல் பகுதியில் டியோன் அல்சர் ப்ளீட் ஆகலாம். அதுவும் கேஸ்ட்ரோடியல் ஆர்ட்ரியிலேருந்து வருது. அதுவும் கேஸ்ட்ரோடியல் ஆர்ட்ரியை லைகேட் பண்ணும். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வெரி ரேர்லி உங்களுக்கு லிவர் இன்ஜுரிக்கு அப்புறம் பைல் டக்ட் வழியாக ரத்த கசிவு ஏற்பட்டு அது இன்டெஸ்டைன் செகண்ட் பார்ட் டியோனுக்குள்ளே வந்து அது கால் ஹெமட்டோகீசியா அல்லது ஹெமட்டோபிலியன்னு சொல்லுவாங்க. ஹெமட்டோபிலியா இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ப்ளீடிங் அதிகமாச்சுனாக்க உங்களுக்கு எம்பலைஸ் பண்ணணும் லிவர் ஆர்ட்ரியை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணி பண்ணணும். இதுதான் அப்பர் ஜிஏபிளி. லோவர் ஜிஏபிளின்னாக்க உங்களுக்கு மோஷன் போகிற பாதையில் ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது பல காரணங்கள். சிம்பிளஸ்ட் காரணம் நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் சவுத் இந்தியாவில் பைல்ஸ் ப்ளீடிங் மூலம் அது ப்ளீட் ஆச்சுனாக்க உங்களுக்கு உடனடியாக இது ப்ராக்டோஸ்கோப் வச்சே கண்டுபிடிச்சலாம் மருத்துவர். அது ப்ளீட் ஆகும்போது அது ஸ்டேஜ் 1, 2, 3, 4. ஸ்டேஜ் 1ங்கிறது உள்ளேயே இருக்குது, ஸ்டேஜ் 2ங்கிறது வெளிமுட்டம் வருது, ஸ்டேஜ் 3 வெளியே வந்து திருப்பி தானாக உள்ளே போயிடும், ஸ்டேஜ் 4 வெளியே இருக்கும். இது எதுவாக இருந்தாலும் ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அந்த பைல்ஸ் அகற்றும் முறையை நம்ம லேட்டஸ்ட்டாக ஸ்டேப்லர் மூலமாக பண்ணுறோம். அதில் அட்வான்டேஜ் என்னன்னா அது ஆப்ரேட்டிங் ஏரியா கொஞ்சம் மேலே இருக்குது. முற்காலத்தில் நம்ம கீழேருந்து ஸ்கின்லேருந்து கட் பண்ணிட்டு போனால் சிவியர் பெயின் இருக்கும். பைல்ஸ் பெயின்னா பயந்துட்டு கொடுப்பாங்க ஆப்ரேஷன். பட் டுடே மேலே ஒண்டி இந்த பைல்ஸ் ஏரியாவில் ஒண்டி ஆப்ரேட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணுறதுனால 360 டிகிரி கட் சேம் ஸ்டேபிளிங் நடக்கிறதுனால பைல்ஸை விடுறதுக்கு சான்ஸும் இல்லை, அந்த பெயினும் இருக்குதுல்ல, பெயின் ஏரியாவுக்கு மேலே பண்ணுறதுனால இது ரொம்ப பாப்புலர் ஆப்ரேஷன், ஸ்டேப்லர் ஆப்ரேஷன் பேர். பட் ஒன்லி ப்ராப்ளம் காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் டாக்டர். நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. இல்லையம்மா, இது வெறும் மெஷின் ஆப்ரேஷன், ரொம்ப ஈஸியஸ்ட் ஆப்ரேஷன். இட் டேக்ஸ் only 15 minutes to do it. Okay. Whereas painful, it is not painful at all. ஏன்னா the operation done above the pain line. பெயின் லைன் கீழே தான் பெயின் லைனுக்கு மேலே பெயின் இல்லை. ஸோ நம்ம முன்னாடி பண்ண ஆப்ரேஷன் கீழே ஸ்கின் கட் பண்ணிட்டு போறதுனால பெயின் லைன் கீழே வரனா சிவியர் பெயின் இருக்கு. இது மேலே இருந்து கீழே பண்ணுறதுனால பெயின் லைன் மேலே இருக்கிறதுனால வலி இருக்கு. ப்ராப்ளம் இந்த ஸ்டேப்லர் சர்ஜரி தான் லேட்டஸ்ட். இட்ஸ் அமெரிக்கன் ஸ்டேபிள் வித் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. ஒரு நியர்லி அபவுட் 10 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. விரும்பி பேஷண்ட் பயப்படாத ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கரன்ஸ் வரது கிடையாது இல்லை. ஸோ பழைய ஆப்ரேஷனில் ரெக்கரன்ஸ் வரலாம், இதில் வரதே இல்லை. ஏன்னா 360 டிகிரி கட் பண்ணதுனால ரொசிடியல் பைலே கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் இதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மல் லைஃப்க்கு வந்துடலாமா குயிக்காகவே? ஷுவர், வித்தின் 24 hours அவங்க ஆஃபீஸே அட்டென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ தே வில் நாட் ஹேவ் எனி பெயின். ஆஃபீஸ் போகலாம், வரலாம், ரெகுலர் ஒர்க் கேரி பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இதில். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் நாங்கள் சம்டைம்ஸ் லேசர் பண்ணுறோம். அந்த பையில் ஒண்டி பண்ணலாம், லேசரைஸ் பண்ணலாம், அல்லது பேண்ட் போடலாம். பட் கொஞ்சம் செகண்ட் தேர்ட் டிகிரிலாம் வந்துச்சுன்னா ஸ்டேப்பிள் நல்லது. ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி பற்றி சொன்னீங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இந்த வாரம் முழுக்க நம்மளுடைய ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அது எப்படி வருது, அதுக்கான சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வேறொரு துறை சார்ந்த மருத்துவரோட டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம்.